அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 62. எந்திரிச்சதும் நேரா போய் கதாநாயகன், அப்புறம் நம்ம சேட்டா கடை. நேத்தைக்கு சேட்டாவை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இவர் தான் சேட்டா. பெங்களூர்ல தாவர்கரையை சுத்தி இருந்தா சேட்டா கடைக்கு ஒரு விசிட்ட போடுங்க. கடை பேரு ஐ ஃப்ரெஷ். அப்படி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு அங்க போறீங்கன்னா அங்க போயிட்டு X02 சொல்லுங்க. ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்காதீங்க, ஒண்ணும் கிடைக்காது, சும்மா சொல்லுங்க. அப்புறம் நம்ம அக்கா ஒருத்தர் ப்ரோ அந்த கேரட் பீன்ஸ் ரெசிபி போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. ஒரு 3 கேரட், 10 பீன்ஸ், அரை உள்ளி, 2 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகா, இது அவ்வளத்தையும் சின்ன சின்னதா வெட்டி அதை ஒரு பேன்ல போட்டு அதை பாதி முங்குற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அது கொதிச்சோன்னா பேனை மூடி சிம்ல ஒரு 10 நிமிஷம் போட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி வத்துற ஸ்டேஜுக்கு வந்துருக்கும். அப்போ ஒரு 2 கிராம் உப்பு, சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அவ்வளவுதான். கிண்டி எடுத்துருங்க, உங்களுக்கான டிஷ் தயார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல நம்ம பைல்வானோட ஜிம்மு தான். நேற்றுக்கு போன அதே ஜிம்மு தான் இன்னைக்கும். அப்புறம் மக்களே, நம்ம நாக்கு எல்லாம் சுவையில்லாத உணவா ரொம்ப நாள் சாப்பிடாம வறண்டு போய் கிடக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு தீனி வர திங்கிற பையனா இப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க இக்ஸானு தின்னு தெரியவா போகுதுன்னு. ஆனா நமக்கு மனசு வரவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான், முடிச்சிடலாம். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.